வணக்கம். நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். தீபாவளி இந்த வரிசையாக பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மைதா இது 2 கப், இது 2 கப் இருக்குது. அதாவது இது 250 கிராம், இது 250 கிராம்ஸ். அதாவது பழைய நாளில் வந்துட்டு பதிர்பேணின்னு ஒன்று பண்ணுவாள். அந்த பதிர்பேணி ஸ்வீட்லேயும் பண்ணுறோம், காரத்துலேயும் பண்ணலாம். ஸோ 2 விதமாகவும் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ 2 இது ஒரு 1/2 கிலோ மாவு வாங்கி 2 ஹாஃபாக பிரிச்சுருக்கேன். இதுக்கு வந்து 1 ஸ்பூன், 2 ஸ்பூன், 3, 4 இதுக்கு விட்டுருக்கேன். இதுக்கும் அதே மாதிரி 1 ஸ்பூன், 2, 3, 4. ஸ்வீட்டுக்கு ஒரு சின்ன பிஞ்ச் உப்பு போடுறேன். காரத்துக்கு தேவையான அளவு உப்பு போடலாம். காரத்தில் இப்போது பாக்கி எல்லாமும் ஆட் பண்ணணும். இது என்னென்னு கேட்டீங்கன்னா, மிளகு பொடி என்ன ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட யூஸ் பண்ணிக்கோங்க. ஓமம் இது ஒரு 1/2 டீஸ்பூன். இது ரெண்டையும் பிசையலாம். இப்போது ஃபஸ்ட்டு இந்த நெய்யோடு சேர்ந்து மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. தேய்ச்சி மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா எல்லா இடத்துலையும் நெய் மிக்ஸ் ஆகிக்கும். இது மைதாவில் தான் பண்ண முடியுமா மம்மி, கோதுமை மாவில் பண்ண முடியாதா கேட்டேன்னா, மைதாவில் பண்ணினா தான் இது நல்லாயிருக்கும். பழைய நாள்லலாம் மைதாவில் தான் பண்ணுவாள். ஒன்ஸ் இன் அ வைல் எப்பயோ நம்ம மைதா சாப்பிட்றதுனால ஒன்றும் தப்பு கிடையாது. கோதுமை மாவில் பண்ணினேன்னா அது வந்து இவ்வளோ மெல்லிசான லேயர்ஸ் வராது, கொஞ்சம் திக்காக இருக்கும். அது இது இப்படி பிசைஞ்சிட்டு பிடிச்சி பாருங்க. பிடிக்க இன்னும் 1 ஸ்பூன் கூட நெய் விடலாம். அதில் ஸோ டோட்டலாக 5 ஸ்பூன் கிட்ட விட்டுருக்கேன். இதெல்லாம் இப்படி லட்டு மாதிரி நிற்கிறது பற்றில நம்ம உடச்சி விட்டோன்னா பிரெட் க்ரம்ஸ் மாதிரி உதிரணும். அது இது என்ன அது மாதிரி பிசைஞ்சிட்டு, இது வந்து 2 கப் மைதா அப்படின்னு சொல்லி சொன்னால் 1 கப்லேருந்து 1.25 கப் வரைக்கும் தண்ணி பிடிக்கும். அந்த அளவுக்கு தேவையாக இருக்கும். அதுக்கு மேலே விட வேண்டாம், சரியாக இருக்கும் இதுவே. இதை வந்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா பிசைஞ்சிட்டு வரேன் நான். ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா சாஃப்டாக பிசைஞ்சிட்டோம். இதை இப்படி பண்ணோன்னா நம்ம லேயர்ஸ் வரத்துக்கு உங்களுக்கு நல்ல இதாக இருக்கும். அதுக்கு தான் ஏன்னா நல்ல மாவை நம்ம எவ்வளோக்கு பிசைகிறோமோ அவ்வளோக்கு மெல்லிசாக இட முடியும். நல்லா லேயரும் வரும். இதில் மேலே காஞ்சி போகாத இருக்கிறதுக்கு ஜஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் நெய் விட்டு இதை மூடி வச்சுடுறேன். ஒரு 10-15 நிமிஷம் இது ஊறட்டும். அதுக்குள்ளே அந்த மாவையும் பிசைஞ்சிட்டு வந்துடலாம். இதையும் அதே மாதிரி கையால் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம போட்டிருக்கிற மிளகு பொடி, ஓமம், உப்பு எல்லாம் மிக்ஸ் ஆகணும். இதில் மிளகு பொடியில் இருக்கிற காரம் தான். அதனால் உங்களுக்கு மிளகு பொடி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நல்லாயிருக்கும். இது ஓம வாசனையாக, மிளகு காரமாக ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது அதுக்கு சொன்ன மாதிரி இதுக்கும் இன்னும் 1 ஸ்பூன் நெய் வேணும். ஸோ டோட்டலாக 2த்துக்கும் 5 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். இன்னும் லட்டு மாதிரி பிடிக்க வருது பற்றில சரியாக இருக்குது. ஃபுல்லாக இதையும் பிசைஞ்சிட்டு வந்து பார்க்குறேன். ஸோ இதுவும் நல்லா பிசைஞ்சிட்டோம். மேலே ஜஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் நெய் விட்டு கிரீஸ் பண்ணி வச்சிடலாம். இது ஒரு 10-15 நிமிஷம் நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஸோ பதிர் அப்படின்னு சொல்லி சொன்னால் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சப்பாத்தியாக இட்டுட்டு நடுப்புற வந்து நெய்யும் அரிசி மாவுமா கலந்து அந்த நாளில் பண்ணுவாள். நம்ம இன்றைக்கி வந்து நெய்யும் கார்ன்ஃப்ளவரும் கலந்து பண்ண போகிறோம். அந்த தடவை பண்ணுறதுக்கு பேர் தான் பதிர் போடுறதுன்னு அர்த்தம்.
ஸோ அதை தடவிட்டு மேலே இன்னொரு சப்பாத்தி வச்சு அது மேலேயும் அந்த பதீரை தடவிட்டு இன்னொன்று வச்சு இது மாதிரி ஒரு 4-5 ரொட்டி மேலே 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 மெல்லிசாக இட்டு பதீர் தடவி ரோல் பண்ணி பண்ணுறது தான் பதீர் பேணி, வர்க்கி பூரி, எப்படி வேணால் நீங்கள் அதை சொல்லலாம். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா அது நடுப்புற தடவறதுக்கு உண்டான அந்த நெய்யே எடுத்துக்கலாம். 1 2 3 4 5 6 ஒரு 8 ஸ்பூன் கிட்ட எடுத்துட்டுருக்கேன். தேவைப்பட்டால் திருப்பி கலந்துக்கலாம். நம்ம இதில் கார்ன்ஃப்ளவர் 1 டேபிள் ஸ்பூன் 2 டேபிள் ஸ்பூன் போடுறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். பழைய நாளில் பண்ணுற மாதிரி அரிசி மாவு போட்டுக்கிறேன் அப்படின்னாலும் ஓகே, உங்கள் சௌகரியம், நீங்கள் தாராளமாக போட்டுக்கலாம். கார்ன்ஃப்ளவர் போட்டுட்டேன்னாலும் இன்னும் கொஞ்சம் மொறுமொறுப்பு ஜாஸ்தி இருக்கும். நிறைய நாளைக்கு அது கிறிஸ்பாக அப்படியே நல்லா இருந்துட்டுருக்கும். இந்த மாதிரி லிக்விடாக கலந்து வச்சுட்டுருக்கோம். இதை தான் நம்ம ஒரு சப்பாத்திக்கு நடுப்புறையும் தடவ போகிறோம். இது பேர் தான் பதீர் போடுறதுன்றது பேர். இது வேணுன்னா நம்ம திருப்பி கூட கலந்துக்கலாம். கலந்ததுக்கப்புறம் வேஸ்ட் பண்ண வேண்டாமே தான் நான் 8 ஸ்பூன் நெய்யில் கலந்துட்டுருக்கேன். இப்போ வந்து அந்த ஸ்வீட்டாக பண்ணுற அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து நம்ம சர்க்கரை பொடி போட்டு பண்ணலாம். முன்னாடி ஒரு வீடியோவில் நான் அந்த மாதிரி காமிச்சிருக்கேன். பொரிச்சு எடுத்துகிட்டு மேலே சுகர் பவுடரு, ஏலக்காய் பொடியும் போட்டு தூவி இது பண்ணலாம். லைட்டாக ஸ்வீட்டாக இருக்கும், அது மைல்டு ஸ்வீட்டாக இருக்கும். இது வந்து நான் சுகர் சிரப் பண்ணி நான் இதுக்குள்ளே டிப் பண்ணி எடுக்க போகிறேன். அது எப்படின்றதையும் பார்த்துடலாம். 2 கப்பு மைதாவுக்கு 1 கப் சுகர் எடுத்துட்டுருக்கேன். முக்கால் கப் வாட்டர். இது நல்லா சர்க்கரை நல்லா கொதித்து கரைஞ்சி ஒரு ஃபியூ மினிட்ஸ் கொதிச்சா போகிறோம். இது வந்து 1 ஸ்ட்ரிங்லாம் கூட வரணும்னு இல்லை, 1/2 ஸ்ட்ரிங் வந்தாலே போகிறோம். இது நல்லா கொதித்து கரையட்டும், பார்க்கலாம். குலாப் ஜாமுன்கெல்லாம் வரும் பத்திரிக்கைலாம் ஒரு இசுக்கு பதம்னு சொல்லுவாங்க பத்திரிக்கைலாம், அந்த மாதிரி இசுக்குன்னு இருந்ததுன்னா போகிறோம். இந்த ஜீரா கம்பி பதம்லாம் வரணும்னு அவசியம் இல்லை. ஸோ இது பாகு ரெடி ஆகிடுத்து. இதை எடுத்து வச்சுட்றேன். அடுப்பு அணைச்சிட்டேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு அடுத்த வந்து நம்ம பார்க்கலாம். மைதா மாவோ கோதுமை மாவோ ஏதாவது ஒன்று நல்லா தொட்டுன்னு மெல்லிசாக இட்டுடுங்க. இதை அடுப்புற தேய்க்கிறத விட ஓரத்தெல்லாம் தேய்ச்சி மெல்லிசாக்கிடுங்க. ஸோ இது ரெடி பண்ணிட்டோமா? கார்ன்ஃப்ளவர் இப்படி தூவிக்கோங்க. அடுத்து சப்பாத்தி. ஸோ 4 போட்டோம். இவ்வளோதான் இருந்ததா மாமின்னு கேட்டேன்னா இல்லை, இன்னும் 5 சப்பாத்திக்கு மாவு இருக்குது, எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு காமிக்கிறதுக்கோசரம் ஒரு 5 இது மட்டும் பண்ணிட்டேன். இதை வந்து இப்போ டைட்டாக ரோல் பண்ணிவிடுவோம். கத்தி எடுத்து இந்த மாதிரி எல்லாம் ரோலாக இருக்கும். எப்படி தெரியுது, லேயர்ஸ் தெரியுது பார்த்தீங்களா? இதை வந்து என்ன பண்ணுவோம், ரொம்ப மெல்லிசாவும் வேண்டாம், ரொம்ப திக்காவும் இல்லாத ஒரு மீடியம் சைஸ் இதில் இதை எடுத்து வச்சுருவோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லைனாக இருக்கிற இந்த இதெல்லாம் தெரியும். இதை அப்படியே பொரிச்சு எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு எண்ணெயை வச்சுட்டு உங்களை பார்க்குறேன்.
இந்த சப்பாத்தி மட்டும் இட்டு வச்சுட்டேன்னா பதிர் போட்டு பொரிச்சு எடுக்கிறது வந்து பெரிய இதே கிடையாது. அது மெல்லிசாக அந்த சப்பாத்தி இடுறது மட்டும்தான் பெரிய இது. பட் இதை ஃபுல்லாக நல்லா பண்ணி வச்சுட்டோன்னா டப்பாவில் நல்லா ஒரு 15-20 நாளைக்கு நல்லாயிருக்கும். இது கெட்டே போகாது, நல்ல முறுமுறுன்னு இருக்கும். ஏன்னா கார்ன்ஃப்ளவர் யூஸ் பண்ணுறோம். நம்ம வெறும் மைதா மட்டும் இருந்ததுன்னா கூட இது ஒரு மாதிரி சவுக்குன்னு ஆகுமோன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த பதிர் போடுறதுலேயும் அந்த நெய்யோட கூட கார்ன்ஃப்ளவர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படிங்கிறச்சு அது நல்ல கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். அது சின்ன பீஸ் போட்டு எண்ணெய் காஞ்சிருக்கான்னு பார்த்துக்கலாம். பழைய நாள்லலாம் பார்த்தேன்னா இதெல்லாம் தான் தீபாவளிக்குன்னு பண்ணவே பண்ணுவாள். பதிர் பேணி, அதுக்கப்புறம் வந்து ரவா லட்டு, மாலாடு, இதெல்லாம் தான் பழைய நாளில் வந்து பைத்தமா லாடு இதெல்லாம் தான் பண்ணுவாள். இந்த குலாப் ஜாமுன் இதெல்லாம் இப்போது லேட்டஸ்ட்டு இது நாங்கள்லாம் வளர்ந்துட்டுருக்கிற ஸ்டேஜில் வந்தது. ஸோ இது எண்ணெய் காஞ்சிருக்கு, பொரிக்கலாம். இதில் நல்ல இது மாதிரி பொன்னிறமாக ஆற வரைக்கும் விட்டுட்டு எடுங்க. அது அப்போ தான் அது கிறிஸ்பியாக இருக்கும். அப்படியே இதுதான் லேயர்ஸ். இதில் மாதிரி கிச்சன் டவலில் போட்டு வச்சுக்கோங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எண்ணெயெல்லாம் அது எடுத்துரும். லேயர்ஸ் நல்லா தெரியறது பற்றிலாம் உங்களுக்கு இந்த மாதிரி லேயராக நல்லா தெரியணும். அதேமாதிரி நல்ல கோல்டன் ப்ரௌனாகவும் வறுத்து எடுத்துருங்க. அது ஸோ இப்போ இந்த காரத்தையும் போடலாம். அது மாதிரி நல்ல ஒரு மீடியம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா இதை டீப் ப்ரௌனாக ஆக்கி எடுங்க. அப்போ தான் அது கிறிஸ்பியாக நல்ல இதுவாக இருக்கும். இது கொஞ்ச நேரம் கழிச்சு இதை உடச்சி காமிக்கிறேன் உங்களுக்கு. நல்ல கரன்னு சத்தம் கேட்கும். இதுவே பாருங்க, அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது, சூடாக இருக்குது. எப்படி எடுத்து பற்றியில இதை வந்து நான் சக்கரைப்பாகில் போடணும். இப்போது சக்கரைப்பாகில் போட்டுட்டு ஜஸ்ட் ஒரு ஃபியூ மினிட்ஸ் இருக்க விடுங்க. ஒரு 5 to 7 நிமிஷம் இருக்கட்டும். அப்புறம் எடுத்து வச்சுருங்க. அந்த மாதிரியே எல்லாத்தையும் போட்டு எடுத்து வச்சுருங்க. இதை வந்து இதுக்குள்ளே போடுறேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துட்டு இந்த ஸ்டேஜ் போகிறோம். ஒரு 5 to 7 மினிட்ஸ் இருந்தால் போகிறோம். அது இப்படியே எடுத்து தட்டில் வச்சேன்னா கொஞ்சம் நாளையில் இதில் இருக்கிற ஜீராலாம் இதுக்குள்ளே இஞ்சிக்கும். ஸோ ஜோரான பதிர் பேணி ரெடி. ஸோ இது காரப்பேணி, ஸ்வீட் பேணி ரெண்டும் தீபாவளிக்கு ரெடி ஆகிடுது. ரொம்ப கொஞ்சம் மெனக்கிடணும், அவ்வளோதான். இவ்வளோலாம் வேலை செய்யணுமா கேட்கலாம். ஏன்னா வந்து ஒரு 2 கப் மாவுக்கு உங்களுக்கு எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, இதில் ஸ்வீட்டில் ஒரு 15-20 வருது, காரத்தில் ஒரு 15-20 இருக்குது. ஏன்னா நான் பண்ணினதே 5-10 ரொட்டி. நான் 5 பண்ணினேன், இன்னும் 5 வச்சுருக்கேன்னு சொன்னேன். ஸோ ஒரு 5ல் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குதுன்னு நீங்களே பாருங்க. ஸோ அதனால் ஈஸியாக இது ஒரு ஃபேமிலிக்கு இது இந்த ஸ்வீட்டு இந்த காரம் இது மட்டும் பண்ணினா போகிறோம் அப்படின்னு நினைக்கிறவா இது பண்ணிட்டேன்னா சரியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது ஃபீட்பேக் சொல்லுங்கள். நன்றி.